தமிழகத்தில் அரசியல் செய்தியை கேட்காமல் ஒரு நாளை கடத்திவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் இங்கே அரசியல் ஓசை துளியும் கேட்காத அதிசய கிராமம் ஒன்று உள்ளது. அதை பற்றி விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உள்ளது எம் நாதம்பாளையம் என்ற சுதந்திர நல்லூர். இங்கு சுமார் 700 குடும்பங்கள் உள்ளன. பல சமுதாய மக்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் கடந்த 1989ஆம் ஆண்டு முதல் எந்த அரசியல் சுவர் விளம்பரங்களையும் பார்க்க முடிவதில்லை. தேர்தல் பிரச்சார சத்தமில்லை, கொடி தோரணங்களை அனுமதிப்பதில்லை என நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றனர் இந்த பகுதி மக்கள். இங்க கிட்டத்தட்ட 1989 இருந்து தேர்தல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க எந்த ஒரு பரப்புரை மேற்கொள்றதோ இல்ல போஸ்டர் கலாச்சாரமோ பிளக்ஸ் கலாச்சாரமோ தோரண கலாச்சாரமோ எதுவுமே கிடையாது. நாங்க பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் ஒரு கட்டுக்கோப்பா ஒரு சுமூகமா ஒவ்வொரு வருடம் தேர்தலை எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம். வரும் சட்டமன்ற தேர்தலிலும் அதே போலத்தான் நாங்க கடைபிடிப்போம். இங்கு பாஜக, காங்கிரஸ், அதிமுக, திமுக, தேமுதிக, பாமக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட அனைத்து கட்சி ஆதரவாளர்கள் இருந்தாலும் இதுவரை கட்சி சண்டையோ பிரச்சனைகளோ வந்ததில்லை என்கின்றனர் இந்த பகுதி மக்கள். இங்க எல்லா கட்சிக்காரரும் இருக்காங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா அனைத்து கட்சியிலும் இருக்காங்க. அவங்கவுங்க ஓட்டு கேட்டுக்குவாங்க, அவங்கவுங்க கட்சிக்கு ஓட்டு போட்டுக்குவாங்க. அந்த எலெக்ஷனுக்காக இங்க சண்டையோ சச்சரவோ நடக்கிறது இல்ல, நடக்கவும் நாங்க விடுறதில்ல. இது போல எப்பவும் ஒனிமேலும் காலகாலமா இருக்கு. இங்கு சுதந்திரத்திற்கு முன்பே பல இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து விடுதலை உரிமை முழக்கம் எழுப்பி சுதந்திர வேட்கையை பற்ற வைத்தனர் என்பது வரலாறு. ஆனால் இந்த வரலாறு வெளி உலகத்திற்கு தெரியாமலேயே போய்விட்டது என ஆதங்கப்படும் மக்கள் தங்கள் மூதாதையர் நினைவாக இந்த ஊருக்கு சுதந்திர நல்லூர் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் கோரி வருகின்றனர். இந்த கிராமத்தில் என்னன்னா சுதந்திரத்தப்போ இங்க ஒரு 30 இளைஞர்கள் ஒரு தேசிய அமைப்பு ஏற்படுத்தி அவங்க சேவா அமைப்பு ஏற்படுத்தி இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்காங்க. அந்த அமைப்பு வெளியே தெரியவே இல்லை. இந்த எம் நாதம்பாளையம் கிராமத்தை சுதந்திர நல்லூர் அப்படின்னு பெயர் மாற்றம் சொல்லி தொடர்ந்து அந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. தேர்தல் என வந்துவிட்டால் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழகமே பரபரப்புக்கு உள்ளாக்கப்படும் இந்த காலகட்டத்தில் எம் நாதம்பாளையத்தில் பிரச்சாரத்திற்கு எத்தனை பெரிய தலைவர்கள் சென்றாலும் அவர்களை வரவேற்க யாரும் வரமாட்டார்கள் என்பது மற்றொரு செய்தி. அதே சமயம் தேர்தல்களில் ஜனநாயக ஓட்டுரிமையை யாரும் புறக்கணிப்பதில்லை என்பதும் வெகுவாக பாராட்டக்கூடிய செய்தி. பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் ஒண்ணு மட்டும்தான் எலெக்ஷன் மாதிரி தெரியும். அதுவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. லோக்கல் நம்பருக்கு நிக்கிறதுனால கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும், அவ்வளவுதான். அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் சகோதரத்துவத்தை பாழாக்கிவிடும் என்று கூறும் இந்த கிராம மக்கள் இன்றைய பழிவாங்கல் அரசியல் கலாச்சாரத்திற்கு சத்தமில்லாமல் சாட்டையடி கொடுத்து வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெரால்டுடன் கோவை செய்தியாளர் நேசராஜ்.